எந்தவிதமான பெரிய மழை வந்தாலும் சமாளிக்க அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதிகமாக பெஞ்சிருக்கு. அதே மாதிரி தேனி மாவட்டம், இது போன்ற அதுவும் நீலகிரி மாவட்டம் எல்லாத்துலேயும் இல்லை. கோத்தகிரி பெஞ்சிருக்கு. தேனி, தென்காசி, ராமநாதபுரம் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிருக்கு. அங்கெல்லாம் எந்த விதமான அபாயமோ எந்த விதமான ரிஸ்கோ இது வரைக்கும் இது இல்லை. நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 21, 22 அதிகமாக மழை பெய்யும், புயல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முன்னெச்சரிக்கை எடுத்துருக்குறோம். எதையும் கேம்பில் தங்குறதோ அவங்கள அப்புறப்படுத்துறதோ, கடலோரம் இருக்கிறவங்க, ஆற்றோரம் இருக்கிறவங்களை அப்புறப்படுத்துறது தான் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் இல்லை. இருந்தாலும் தயாராக இருக்க வேண்டிய எல்லா கலெக்டருக்கும் சிஸ்டம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து விட்டு பெய்யக்கூடிய கனமழையால பயிர்கள் பெருமளவு சேதமடைஞ்சிருக்கு சார். அது யார் சொல்றா? எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அது தவறான செய்தி. அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கோம். இடங்களை கொண்டு வைக்கிற முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் இருக்கு. அதையும் பண்ணிவிடுவோம். 2 நாள் அதையும் பண்ணிவிடுவோம். சார், வரக்கூடிய நாட்களில் சென்னையிலுமே கொஞ்சம் மழை அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான ப்ரீகாஷன்ஸ் எடுத்துருக்காங்க? இது இப்போ இல்லை, ஏறக்குறைய 2-3 மாத காலமாகவே இதற்கான முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கிறோம். தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.